கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டும் 28 வகையான நஞ்சு பாம்பு இருக்கு. ஆனா நமக்கு எந்த பாம்புலாம் தெரியும்? நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், ஒண்ணு கட்டு வரையன் தெரியும். மீதி 24 பாம்பு நமக்கு தெரிய மாட்டேங்கி. அதிகபட்சம் மலையில் உள்ள மக்களுக்கும் மாடியோத்துல மக்களுக்கும் இந்த குழிவிரியன் அல்ல சட்டித்திரை சொல்ற பாம்பு தெரியும். ஒன்னும் பொதுவா ராஜநாகம் தெரியும். மத்த எந்த பாம்புமே நமக்கு தெரிய மாட்டேங்கி. ஏன்னா மத்த எந்த பாம்புனாலே மக்களுக்கு அவ்வளவா எந்த ஒரு உயிர் சேதம் வந்தது இல்ல. இந்த 4 பாம்புனால தான் இந்தியாவிலேயே அதிகமான உயிரிழப்பு வருது. அதனால தான் இந்த 4 பாம்பு என்ன சொல்றாங்கன்னா இந்தியாஸ் பிக் 4 சொல்றாங்க. சரி, எதுக்கு இந்த 4 பாம்பு மட்டும் இந்தியாஸ் பிக் 4 சொல்றாங்க அப்படின்னா, இந்த 4 பாம்புனால மட்டுமே இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 50,000 இருந்து 75,000 பேர் சாகுறாங்க. அது காரணம் பாம்பு மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்மளும் பாம்பும் ஒன்றே ஒன்று சார்ந்துதான் இருக்கும். அது ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது ஒண்ணு பாம்பு சாகுது, இல்ல மனிதர்கள் சாகுறாங்க. அதுலயும் இந்த 4 பாம்பு தான் அதிகமான உயிரிழப்பு காரணமாகுது. ஏன்னா இந்த 4 பாம்பு தான் சமவெளி பகுதிகளில் நம்ம கூட நம்ம இடத்தை பகிர்ந்துக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அந்த 4 பாம்பு மட்டும் நம்ம சரியான முறையில அடையாளப்படுத்தி நம்ம விலகி வந்துட்டோம் அப்படின்னா இந்த உயிரிழப்புல பாதி குறைச்சிடலாம். அது என்னென்ன பாம்புனா, ஒண்ணு நல்ல பாம்பு, இன்னொன்னு கண்ணாடி விரியன், இன்னொன்னு சுருட்டை விரியன், 4வது கட்டு வரையன். இப்ப இந்த இந்தியாஸ் பிக் 4 சொல்லக்கூடிய இந்த 4 பாம்பை எப்படி அடையாளம் காணலாம்னு சொல்றேன். நம்பர் 1 என்னன்னா நல்ல பாம்பு. இந்த பாம்பு எல்லாத்துக்குமே தெரியும், பரிச்சயமான பாம்பு இருந்தாலும் சொல்றேன். நம்ம அந்த பாம்பை தொந்தரவு பண்றோம் இல்ல டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்னா அதனால பழைய இடத்து நிற்கும். இப்ப நிக்கிறத பழைய இடத்துக்கு ஆடுன்னு சொல்லுவாங்க. இந்த பின்னாடி ஒரு சக்கரம் போட்ட மாதிரி இருக்கும். நம்ம தொந்தரவு பண்ணோம் அப்படின்னா முன்னாடி வந்து நம்மளுக்கு வார்னிங் கொடுக்கும், நல்லா சவுண்ட் கொடுக்கும், உசு உசு உசுன்னு. இதுதான் நல்ல பாம்புக்குரிய அடையாளங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். 2வது என்ன பாத்தீங்கன்னா கண்ணாடி விரியன். இந்த பாம்பு எப்படி இருக்கும்னா தலைப்பகுதி நல்லா முக்கோணமா டைமண்ட் மாதிரி இருக்கும். தலையில இருந்து வால் வரைக்கும் நம்ம கழுத்துல போற சங்கிலி மாதிரி கேப் படாம வரிசையா இருக்கும். நம்ம தொந்தரவு பண்றோம், அதை டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்னா நல்லா வட்டமா காயில் மாதிரி படுத்துக்கிட்டு குக்கர் விசில் அடிச்ச மாதிரி சவுண்ட் நல்லா பயங்கரமா உசு உசுன்னு நல்லா நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். இதுதான் இந்த பாம்புக்குரிய அடையாளங்கள். 3வது பாம்பு என்ன பாத்தீங்கன்னா சுரட்டை விரியன். இது நல்லா பார்த்தா ஒரு அடிக்குள்ளதான் இருக்கும், ரொம்ப குட்டியா இருக்கும், உள்ளியோன்னு இருக்கும். இதுவுமே எப்படி இருக்கும்னா தலைப்பகுதியில பிளஸ் மாதிரி ஒரு மார்க் இருக்கும். உடம்புல செதில் ஃபுல்லாமே ரொம்ப ஹார்டா இருக்கும். நம்ம தொந்தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது உடம்ப ஒன்னோட உரசி இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டை வச்சு இது சுருட்டை விரியன் அப்படின்னு சொல்லலாம். 4வது கடைசியில் என்ன பாம்புனா கட்டு விரியன் கிடையாது, அது கட்டு வரையன். ஏன்னா உடம்பு ஃபுல்லாமே ஒரு வரையா இருக்கும். நல்ல கண்டங்கரன் கருப்பா நீளமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கழுத்து கீழே இருந்து ஒரு குறிப்பிட்ட கேப் வெள்ளைக்கோடுகள் வரும். அதுவும் இல்லாம முதுகு நடுவுல ஹெக்ஸகன் அருங்கோண ஷேப்ல தலையில இருந்து வால் பகுதி ஃபுல்லாமே இருக்கும். இதுதான் இந்த பாம்புக்குரிய அடையாளங்கள். இதுல என்னன்னா நல்ல பாம்பை தவிர மற்ற 3 பாம்புமே இரவுல மட்டும்தான் அதிகமா வெளியே வரும். நல்ல பாம்பு ரொம்ப அரிதாக இரவுல வெளியே வரும். இந்த 4 பாம்பு அடையாளத்தை மட்டும் கரெக்டா பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா எதிர்பாராம அந்த 4 பாம்பு நம்ம இங்கே சந்திக்கிறோம் அப்படின்னா நம்ம தொந்தரவு பண்ணா போனா அதுவும் நம்மள எதுவும் பண்ணாம விலகி போயிடும். இதை வச்சே நம்ம உயிரிழப்பை குறைச்சிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா இந்த 4 பாம்புமே எப்பயுமே நமக்கு வார்னிங் தரும், சவுண்ட் கொடுக்கும், எந்திரிச்சு நிக்கணும்னா கிடையாது. நீங்க தெரியாம அதை மிதிச்சிட்டீங்க இல்ல தெரியாம அடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வார்னிங் எதுவுமே கொடுக்காம உங்களோட நேரட்டா கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால முடிஞ்ச அளவு இந்த 4 பாம்பு மட்டும் நல்ல அடையாளம் வச்சுக்கோங்க. இதை பார்த்து வச்சுட்டு நம்ம விலகி இருந்தாலே அதிகபட்சமான உயிரிழப்பை நம்ம தவிர்த்துக்கலாம். ஏன்னா பாம்புங்கிறது இப்ப மட்டும் இல்ல, நமக்கு முன்னாடி இருந்து நமக்கு முன்னாடி தோன்றி நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்து ஆனா நமக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதை விட பாம்புக்கான வாழ்ற உரிமை அதிகமா இருக்கு. ஒண்ணு பாம்புக்குரிய நஞ்சுங்கிறது மனுஷங்களை கொள்றதுக்கா கிடையாது, அதை உணவை சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் அந்த நஞ்சை உபயோகிக்குது. நம்ம அது 2 மோதல் வரும்போது வேற வழி இல்லாம நம்மளை கடிச்சிருந்தாங்கன்னா மனுஷனை கொன்னே ஆகணும்னு எதுவும் கிடையாது. அதனால முடிஞ்ச அளவு பாம்பு புரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதோட சேர்ந்து வாழ்வோம்.